நெற்றிக்கண் திறப்பவன் குற்றமே 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 தண்டனை. இப்படித்தான் விஜயின் நெற்றி விருது வழங்கும் விழாவில் ஒவ்வொரு மாணவிகளுக்கும் கொடுக்கும் போது அவரை மனதில் இருக்கும் எண்ணங்களை வெளிப்படையாக சொன்ன விதம் சபாஸ் கொடுக்கலாம். அப்படித்தான் விஜயின் ஒவ்வொரு பேச்சுக்கும் அவ்வளோ சீக்ரெட்டான சில விஷயங்களை உடைத்திருக்கிறார். அதுவும் அரசியல். நான் சொன்னது போல் அவர் லைவில் அரசியலை பற்றி சீண்டுவார் என்று நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஆனால் இது அரசியல் சீண்டல் அல்ல, தன்னுடைய நம் கல்வியை மேம்படுத்துவதற்கான ஒரு கண்ணோட்டம் தான் இது. இதை தயவு செய்து மீண்டும் சொல்கிறேன், அரசியல் ஆக்காதீர். வாங்க இதை பத்தி இன்னைக்கு இந்த வீடியோல நமக்கு பார்க்க போறோம். அனைவருக்கும் வணக்கம். விஜய் நீட் தேர்வுல தள்ளி வைக்க வேண்டும், இல்லை என்றால் அதை முடித்துவிட வேண்டும் என்று பல கொஸ்டின்களை அவர் கொடுக்கிறார். இது மக்களுக்காக, கல்விக்காக சில முக்கியமான விஷயங்களை நமக்கு சொல்ல. அவர் சொன்ன ஒரே வசனம், உண்மையிலே இந்த உலகம் ரொம்ப பெருசுன்னு கையை மனத்து. ஆனா உலகம் ரொம்ப பெருசுதான். அந்த உலகம் பெருசுல அந்த அளவுக்கு ஒரு நடிகர் எந்த அளவுக்கு இந்த சொசைட்டில பாதிச்சிருப்பான்னு நமக்கு சொல்ல முடிகிறது. அந்த அளவுக்கு தாங்க தளபதி விஜய் பாதிக்கப்பட்டிருப்பார். பெரிய நடிகர் என்ற அந்தஸ்தும் பணக்காரனோ இல்ல காசு பணம் கோடிகளை லட்சங்கள் இருந்தாலும் மனிதனுடைய மனசு தாங்க ஒரு மனிதனுடைய சந்தோஷத்தை தீர்மானிக்கும். அந்த வகையில விஜய் ரொம்ப இந்த சொசைட்டில பாதிக்கப்பட்டிருக்கான்னு தான் அவருடைய வார்த்தைகள்ல நமக்கு தெரியும். அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தை, இந்த நீட் தேர்வு, அதாவது மருத்துவ கல்லூரி தேர்வுகள் நம் தமிழ்நாட்டில சரி எங்கே இருந்தாலும் சரி முக்கியமானது ஒன்று. ஆனால் அங்கே என்ன சொல்லப்படுகிறது? ஏழை எளிய மக்களை வாழ்க்கையில் விளையாடப்படுகிறது. ஏழை எளிய மக்களின் வாழ்க்கையை சுரங்கப்பாதை போல் ஆக்கப்படுகிறது. இதுதான் நீட் தேர்வான. இந்த தேர்வு நடந்தா என்ன, நடக்காட்டா என்ன? அப்படிப்பட்ட ஒரு முடிவை தான் தமிழ்நாடு அரசு எடுத்திருப்பதை நினைத்து விஜய் பாராட்டியுள்ளார். இந்த பாராட்டு பெருமைக்குரியது, மதிப்புக்குரியது, தன்னடக்கம் உரியது. இப்படி நமக்கு சொல்லிட்டே போகலாம் ஒரு மனிதனை பாராட்டு. அவர் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையிலும் நுணுக்கங்களும் நமக்கு அங்கீகரிக்கப்பட்ட மக்கள் சிந்திக்க வேண்டும். இப்படி பேசும்போது அரசியல் நூலகம் சொல்லும், அரசியல் நுழைவதற்காக பல திட்டங்களை தீட்டுகிறார். இல்லை, அப்படி திட்டங்களை தீட்ட வந்தவர் திமுக அரசை பாராட்ட வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. ஆனால் அந்த அவசியத்தை கூட அவர்கள் விஜய் பயந்து விட்டார், விஜய் ஒதுங்கி விட்டார், விஜய் தோத்து விட்டார் என்று சிலவர்கள் கொஸ்டின் கொடுக்கிறார்கள். அது மிகப்பட்ட ஒரு அப்பட்டமான ஒரு தவறான ஒரு பேச்சு. அவர் யாரை கண்டு பயந்திருந்தால் நிச்சயமாக தமிழக அரசில் ஒரு வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கி இருக்கவே மாட்டார். இப்படித்தான் நமக்கு சிந்திக்க வேண்டும். தளபதி விஜயை பொறுத்த வரைக்கும் யாரை கண்டும் அஞ்சவில்லை. ஆனால் அஞ்சுவதற்கு என்ன, மக்களை கண்டு அஞ்சுகிறார். மக்கள் மனமாற்றல் எப்போது அடைய போகிறது என்பதை பார்த்து அஞ்சுகிறார். சரி, அதை விடுவோம். நமக்கு அவர் பேசிய நீட் தேர்வுக்கான முடிவுகள் என்ன, இதை எங்கே கொண்டு விட்டிருக்கிறார் என்று தெரியுமா? மத்திய அரசை கூட அவர் சீண்டு பார்த்திருக்கிறார். அப்பேற்பட்டவர் எதற்கு பயப்பட வேண்டும்? மத்திய அரசுகள் இந்த நீட் தேர்வில் என்ன சம்பாதிக்கிறது என்று நமக்கு சொல்ல தேவையில்லை. சில விளக்கங்கள் நமக்கு புரிய வைக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். அதற்காகத்தான் அந்த விளக்கத்தை விஜய் கொடுக்க நினைக்கிறார். ஒரு நீட் தேர்வுக்கான ஒரு முடிவுகள் வந்தவுடன் அங்கே பணக்காரன் ஏழைகள் பார்க்காமல் ஒவ்வொருவருக்கும் சீட்டு கொடுத்து அந்த கல்வியை சிரமப்படுத்த வேண்டும், மேம்படுத்த வேண்டும். நமது கல்வியை எங்க படித்த விதத்தில் அங்கே உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் சொல்லும் விதம் வேற. நீங்கள் நீட் தேர்வை உருவாக்கிவிட்டு அதன் கொஸ்டின் பேப்பர்களை வெளியில் கொடுத்துவிட்டு காசுக்காக அனுப்பிவிட்டு பல லட்சங்கள் விற்கப்பட்டு அங்கே நுழைகிறான் ஒருவன், படிக்க தெரியாதவன், அனுபவம் இல்லாதவன். பணக்காரன் நுழைந்தபின் அவன்தான் நம் ஆஸ்பத்திரியில் பல உயிர்களை வேட்டையாடி கொண்டிருக்கும் இந்த நீட் தேர்வின் முனைப்பு. அந்த தேர்வு இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, பல உயிர்களை காப்பாற்றும் விதங்களை நமக்கு இங்கே கொடுக்க வேண்டும் என்பது நோக்கத்தில் தான் அந்த கருத்தை வெளியிட்டிருக்கிறார். நிச்சயம் இப்பேற்பட்ட ஒரு கருத்து நமக்கு பாராட்டக்குரியதுதான். ஆனால் நீட் தேர்வை பொறுத்தவரை இன்னொன்று நமக்கு யோசிக்க வேண்டும். கடந்த சில நாட்களுக்கு முன்னாடியோ அல்லது பல வருடங்களுக்கு முன்னாடி இந்த தேர்வென்று வந்தாலே
2-3 உயிர்கள் தற்கொலைக்கு ஈடுபட வேண்டிய காரணம் என்ன? இந்த நீட் தேர்வை எழுதும் முன் அவர்கள் நன்கு பயிற்சி அடைந்து கொண்டு இந்த நீட் தேர்வை மருத்துவக் கல்லூரி சிரமப்படுத்தி எழுதுகிறார்கள். அங்கே இன்னொருத்தன் நுழைவதற்காக வேண்டி அந்த நீட் தேர்வை அவர்கள் தோற்கடிக்கப்படுகிறார்கள் வேண்டுமென்று. இப்படி படித்தவர்களை நீங்கள் தோற்கடிக்கும் நீட் தேர்வு, அங்கே தோற்கப்படுவது யார்? ஏழை எளிய மக்களின் வாழ்க்கை. இப்பேற்பட்ட நீட் தேர்வு நம் இந்தியாவில் சரி, தமிழ்நாடு சரி, இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன? அதைத்தான் இன்னைக்கு தமிழ்நாடு அரசு தடைப்பட்டு வைத்திருப்பதை விஜய் பாராட்டியுள்ளார். இந்த பாராட்டுக்கிடை தமிழக வெற்றி கழகம் திமுக கட்சிக்கு அடிபணிந்து விட்டது என்று பல பேர்கள் கருத்து சொல்கிறார்கள். அது வேடிக்கையானது ஒன்று. அந்த கருத்தை மக்கள் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். தலைவர் விஜயை நம்பி இருப்பவர்கள் விஜயை நம்பியே இருங்கள். இந்த நாட்டுக்கு நல்லதை சுரக்கும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். நல்லது நடக்கும் என்று நான் சொல்கிறேன். அவர் கேட்கும் ஒவ்வொரு விளக்கங்களும் வார்த்தைகளும் நம் நெஞ்சுக்குள் புதைந்திருக்கிறது. அவர் சொன்ன ஒவ்வொரு வரிகளும் நம் மக்களின் மனதில் புதைந்திருக்கிறது. இதை கண்டு நீங்கள் அச்சப்படுகிறீர்கள். நீங்கள் அதை எதிர்த்து நீங்கள் பேசும்போது ஒருவரை தூண்டிவிட்டு ஒருவரை வேடிக்கை பார்ப்பதல்ல இந்த உலகம். அப்படி என்றுதான் அவர் இந்த உலகத்தை பற்றி சொல்லியிருக்கிறார். உலகம் பெரியது. இந்த பெரிய உலகத்தில் நமக்கு எப்படி இருக்க வேண்டும்? அப்படியே இருங்கள். ஜாலியாக படியுங்கள். கல்வியை நீங்கள் அழகாக கொண்டு படியுங்கள். கல்விதான் எல்லாமே தீர்மானித்து விடும் என்ற நோக்கத்தில் நீங்கள் கல்வியில் விழுந்தி தன்னை அழித்து விடாதீர்கள் என்பதை சில வசனங்களின் எச்சரிக்கைகளை கொடுத்திருக்கிறார். இது மக்களுக்கு, மாணவிகளுக்கும் இளைஞர்களுக்கும் முக்கியமானது ஒன்றாக இந்த பேச்சு உங்களுக்கு கருதப்படும். இந்த பேச்சில் நீங்கள் விரிவாக சிந்திக்க வேண்டிய ஒன்றே ஒன்று, கல்வியை ஜாலியாக படித்து விட்டு வாருங்கள். கல்வி நமக்கு அந்த அளவுக்கு முன்னேற்றம் கொடுக்கும். ஆனால் நீங்கள் நினைத்தது போல் எல்லாமே நடந்து விடாது. நீங்கள் கல்வியை பயின்று எப்படியாவது படித்து முன்னேறலாம் என்று நீங்கள் வெற்றிப்படியில் கால் வைக்கும் போதுதான் உங்களை ஒரு கீழ்ப்படியில் இறக்கிவிட இங்கே 1000 பேர் காத்திருப்பார்கள். இதுதான் உலகம் பெரியது என்று சொல்கிறார்கள். இந்த உலகத்தில் வன்முறையும் சட்டத்தின் கீழ் நடக்கும் கொலை குற்றங்களும் நடக்கின்றன. அத்தனையும் நீங்கள் அதை மீறி நீங்கள் கால் வைக்கும் போது உங்களை நீங்கள் இழந்துவிட நோக்கங்கள் உருவாகும். அப்பேற்பட்ட தேர்வுக்கான ஒரு முடிவை தான் இன்னைக்கு தமிழ்நாடு அதை விலக்கி வைத்திருக்கிறது. ஒரு நியாயமான கோரிக்கை என்று விஜய் சொல்லியிருப்பது பாராட்டுக்குரியது. விஜய் நேற்றைக்கு பேசிய ஒவ்வொரு வார்த்தைகளும் இடி விழுந்தது போல் ஒவ்வொரு கொஸ்டின்களும் இருக்கிறது. ஒரு சினிமா நடிகருக்கு என்ன அரசியல் தெரிந்துவிடும் என்று பல நோக்கங்கள் இருக்கும் காதுகளுக்கு இது முக்கியமாக ஒரு லட்டு சாப்பிடுவது போல் இருக்கும் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா சினிமா நடிகர்களுக்கும் அரசியல் தெரியும். ஏன் எம்ஜிஆர் இந்த நாட்டை ஆளவில்லையா? ஏன் ஜெயலலிதா அம்மாவாக இருந்து இந்த நாட்டை ஆளவில்லையா? இப்படி நமக்கு வார்த்தைகளை எழுப்பி கொண்டு போலாம். சில நடிகர்கள் சினிமா உலகில் எந்திரிச்ச முடியாமல் போனதற்காக எல்லா நடிகர்களும் அப்படி இருக்க முடியாது என்பதை முன்னோக்கி உங்களுக்கு வைக்கிறார் தளபதி விஜய். வெற்றி கழகம் மக்களின் தலைவரான தமிழக நடிகர் விஜய். அவர் இந்த உலகத்தில் எத்தனை கோடிகளை இந்த சினிமாவில் சம்பாதிக்கலாம் என்ற நோக்கத்தை விட்டு இன்னைக்கு சினிமா வேண்டாம், அரசியல் நுழைகிறேன் என்ற ஒரு நோக்கம் மக்களில் வெகுவாக அவர் இடம் பிடித்திருப்பதுதான் இன்னைக்கு உண்மையாக இருக்கு. 2026ஆம் ஆண்டு நமக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம். வெற்றி எப்படி இருக்க போகிறது என்று, இந்த நாடு எப்படி வரப்போகிறது என்று நமக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம். எல்லாம் நல்லதே நடக்கும். நன்றி இருங்கள், நம்பி இருங்கள், நம்பி வாருங்கள். உங்களுக்கு நல்லது நடக்கும் என்று நம்ம பீச்சல்ல தலைவர் சொல்லியிருக்கிறார். அந்த தலைவரின் வார்த்தை நடக்க வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளும் வணக்கம். நான் உங்கள் பெஞ்சமின். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக் கூட. ஓகே, வணக்கம்.